வார்த்தையை கவனிச்சிங்களா? கர்த்தரை கனம் பண்ணாதவர்களுடைய காணிக்கையோ ஜெபத்தையோ கர்த்தர் விரும்ப மாட்டார். நம்ம கர்த்தரை 6 நாள் வேதனை படுத்திட்டு 7வது நாள் கொண்டு வந்துட்டு கோடியை கொண்டு போட்டாலும் கர்த்தர். என்னை இந்த வசனம் படிக்கும்போது என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்தின காரியம், ஆபிரகாம வருத்தப்படுத்துறார். ஈசாக்க பலி செலுத்துன்னு சொல்லிட்டு யாக்கோப்ட காணிக்க கூட கொடுன்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டேங்கிறார். ஆண்டவர் சமூகத்தில் ஆராதிக்க போகும்போது நம்ம பார்க்கணும், இன்னைக்கு நம்ம ஆண்டவரை திருப்திப்படுத்துறோமா சங்கடப்படுத்துறோமா? இந்த நாள் இருக்குல்ல, நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு செலுத்துகிற பலிங்க. அதுதான் ஈசாக்கை பலி செலுத்து. காலங்கள் மாறினாலும் மாறாத ஒரே ஒரு பிரமாணம் தான் உண்டு, பரிசுத்தம். ஆலயத்துக்கு ஒரே ஒரு பிரமாணம் தான் உண்டு, பரிசுத்தம். இதை தாண்டின வேற பிரமாணமே கிடையாது. இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற என்னை இப்படியே அவர் பார்க்க விரும்புறார். இல்ல, நம்ம பாடுவோம், தேவசாயல் ஆக மாறி தேவனோடு. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் மனதிலே நம்மை குறித்த ஒரு அவர் வரைந்து வைத்திருக்கிற ஒரு பிக்சர் இருக்கிறது. அப்படி அவர் என்னை பார்க்க விரும்புகிறார். இல்லை, நான் ரட்சிக்கப்பட்டு கழுவப்பட்டு நீதிமானாக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு முன் நடப்பித்தவைகளை நான் இப்பொழுதும் நடப்பித்துக் கொண்டு இருப்பேன் என்றால், அந்த இடத்துல நான் என்ன செய்கிறேன் தெரியுமா? எனக்கு நான் கண்ணியை வருவித்துக் கொள்வது மட்டுமல்ல, என் இரட்சகரை நான் மட்டுப்படுத்துகிறேன். அவரை நான் அந்த இடத்துல அவமானப்படுத்துகிறேன். உண்மையாய் தேவனை நேசிக்கிற ஒரு தேவ பிள்ளையை என் அடையாளத்தில் ஒன்று தெரியுமா? அவர்கள் தீமையை விட்டு விலகுவார்கள். வாக்குவாதங்கள், சண்டைகள், கசப்பு இதெல்லாம் நமக்குள்ள வருங்க. நம்ம மாம்சம் சொல்லும், அவன்கிட்ட பேசாத. மாம்சம் பேசாதேன்னு தான் சொல்லும், மனசு சொல்லும். ஆனா அந்த இடத்துல நம்ம எதை மறக்கிறோம் தெரியுமா? நாம் கழுவப்பட்டவர்கள் அல்லவா? நாம் ஏசாவை போல தள்ளப்பட்டவர்கள் அல்லவே, தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, ஒருத்தங்க மேல நமக்கு பகை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வாக்குத்தத்தம் என்ன? உனக்குள்ளே ஆசீர்வாதம் இருக்கிறது. அந்த நபருக்கான ஆசீர்வாதமும் அந்த நபருக்கான ரட்சிப்பும் தேவன் நம் மூலமாய் செட் பண்ணி வச்சுட்டாருன்னு வைங்களேன். நம்ம அந்த நபர்கிட்ட பேச மாட்டோம், பகையை வச்சிட்டு இருக்கிறோம். அந்த ஆத்மாவின் இரத்த பழியை கர்த்தர் யார்கிட்ட கேட்பார்? எசேக்கியேல்ல படிச்சு பாருங்க. இது திருப்பி திருப்பி சொல்லுவா. ஒருத்தன் தப்பு செய்யறான், நீ போய் எச்சரி. நீ சொல்லி அவன் கேட்காம போயிட்டான்னா அந்த இரத்த பழிக்கு நீங்களாயிருவ. ஆனா நீ சொல்லாம இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அந்த இரத்த பழிய அவன் துன்மார்க்கத்துல சாவான். ஆனா அந்த இரத்த பழின்னு இருக்கு, பழி. காயின் மேல அந்த பழியினால வந்த சாபம் தெரியுமல்லவா? அந்த இரத்த பழியை நான் உன்கிட்ட கேட்பேன் அப்படிம்பார். ஒரே வீட்டில இருந்து மாறி மாறி பேசாம இருப்போம், ஆனா அவங்களுக்கான ரட்சிப்பு நம்ம கிட்ட தான் வச்சிருப்பார். ஆமென். புறஜாதி கொர்நேலி வீட்டுக்கு என்ன ரட்சிப்பை பேதுரு கிட்ட வச்சிருக்கிறார். பேதுருவ மாட்டே நிற்கிறார். பேதுருக்கு சாப்பாடு டிலே ஆகுது, கொர்நேலி வீட்டில் ரட்சிப்பு டிலே ஆகுது. ஆமென். பேதுரு, எனக்கு சாப்பாடு டிலே, அங்க ரட்சிப்பு டிலே ஆகுது, கிளம்பு போ. பேதுரு மாட்டே நிற்கிறார். ஆண்டவர் பேசுறார், நீ சந்தேகப்படாத. அங்க பார்த்தா பேதுருவை தேவதூதன் மாதிரி பாக்குறாங்க. ஆனா பேதுரு அவங்கள இதுவரை எப்படி பார்த்துட்டு இருந்தார் தெரியுமா? சில நேரத்தில் அப்படிதாங்க, நம்ம சிலர் அப்படி பார்ப்போம், ஆனா அவங்க நம்மள. அந்த இடத்துல தான் பேதுரு உடைஞ்சிட்டார். காலை விழும்போது பேதுரு இல்ல நானும் உங்களை மாதிரி மனுஷன்னு கொண்டு வந்துட்டார். நான் யூதன் என்று இருந்தவனை நான் மனுஷன்னு கொண்டு வந்துட்டார். முதல்ல மனிதர்களாவும், அதுக்கப்புறம் சிறகு கட்டி பறக்கலாம், அதுக்கப்புறம் நாங்க பரிசுத்தவான்கள். முதல்ல மனுஷன். தேவன் ஒரு மனிதனை தேடுகிறார். ஆமே. முதல்ல மனிதர்களாவும். ஆமேன்லாம் வராதா? இனி இருக்கு. ஆமே. முதல்ல மனிதர்களாகும். இன்னும் அந்த கோத்திர பெருமை, ஜாதி பெருமை, குலப்பெருமை, இந்த நாங்க பூர்வீக பெந்தேகோஸ்தேங்கிற பெருமை. ஆமே. அல்லேலூயா. ஒண்ணுமே கிடையாதுங்க.
உடைத்தீர். ஆமென். பிரியமானவர்களே, மீண்டும் சொல்லுகிறேன், நாம் நன்மை தீமை செய்வதற்கு முன்னமே தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆனால் தெரிந்தெடுத்தார்னு சொல்லிட்டு நம் இஷ்டம் போல கொளுத்து உதைத்து இப்படி வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் நாம் கிருபையை போக்கடித்துக் கொண்டிருக்கிறோம். பவுல் சொல்றாரு, எத்தனை நிருபங்களை எழுதினவர், எத்தனை சபைகளை ஸ்தாபித்தவர். அவர் சொல்ற, நான் அடைந்து ஆயிற்று என்று சொல்லல, நான் அடைவதற்காக ஆசையாய் அப்படி தொடரும் போது எனக்குள்ள அப்படி வருது, இவன் எபிரேயரில் பிறந்த எபிரேயன் குப்பை, இவன் பென்யமின் கோத்திரத்தான் குப்பை, இவன் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன் குப்பை, இவன் நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன் குப்பை, இவன் கமாலியல் பாதத்து கீழந்து படித்தவன் குப்பை. ஆமே, நான் அவரை அடைவதற்கு எது எது எனக்கு தடையா இருக்கிறதோ அதையெல்லாம் நஷ்டம் என்றும். நாம் அழைக்கப்பட்டது ஆசீர்வதிக்கப்பட மட்டுமல்ல, அநேகருக்கு ஆசீர்வாதமாயிருக்க, தேவனுக்கு மகிமையாயிருக்க. இதை புரியாமல் அவரை துக்கப்படுத்துகிறவர்களாயிருக்கிறோம். அதை தான் கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 43வது அதிகாரம் 22, 23, 24 வசனங்களை படிக்கும் போது, ஆனாலும் யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, இஸ்ரவேலே நீ என்னை குறித்து மனம், ஆண்டவருடைய வருத்தம் இது, நீ மனம் செலுத்து போனாய், ஆடுகளை தகன பலிகளாக நீ எனக்கு செலுத்தவில்லை, நீ எனக்கு பலி செலுத்தல, உன் பலிகளாலே நீ என்னை கனம் பண்ணவும் இல்லை, உன் பலிகளாலே நீ என்னை கனம் பண்ணவில்லை, நீ என்னை கனம் பண்ணவில்லை. காணிக்கைகளை செலுத்தும்படி நான் உன்னை சங்கடப்படுத்தாமலும் தூபம் காட்டும்படி. இந்த வார்த்தை கவனிச்சீங்களா? கர்த்தர் கனம் பண்ணாதவர்களுடைய காணிக்கையோ ஜெபத்தையோ கர்த்தர் விரும்ப மாட்டார். நம்ம கர்த்தரை 6 நாள் வேதனை படுத்திட்டு 7வது நாள் கொண்டு வந்துட்டு கோடியை கொண்டு போட்டாலும் கர்த்தர். என்னை இந்த வசனம் படிக்கும் போது என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்தின காரியம், ஆபிரகாம வருத்தப்படுத்துறார், ஈசாக்க பலி செலுத்துன்னு சொல்லிட்டு, யாக்கோப்ட காணிக்க கூட கொடுன்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டேங்கிறார். ஒருத்தங்கிட்ட, ஆமே நல்ல கவனிங்க, என்கிட்ட ஆண்டவர் எதுவுமே எதிர்பார்க்கல அப்படின்னா நான் அவ்வளோ அவரை சங்கடப்படுத்துறேன்னு அர்த்தம். என்கிட்ட அவர் ரொம்ப எதிர்பார்க்கிறார் அப்படின்னா நான் அவ்வளோ அவரை திருப்திப்படுத்துறேன்னு அர்த்தம். ஆமாம், உங்ககிட்ட ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றாரா? எதுவும் ஒன்றும் இல்லைப்பா, என்கிட்ட எதுவுமே ஆண்டவர் பேச மாட்டார், ஒன்றும் ஒரு பிரச்சனை கிடையாது. ஒருத்தன் சொல்ல, உன் மகன் உன் நேசகுமாரன் ஈசாக்கு எனக்கு பலி செலுத்த அப்படிங்க. யாக்கோப்ட நான் ஒன்ன காணிக்க ஒண்ணுமே ஒன்றை சொல்லப்பா, நீ சர்ச்சைக்கு வந்தாலே போதும், ஆமென், உங்களை கை தூக்கி யாராவது ஒண்ணுமே சொல்லல, நீங்க இருந்து தூங்கிட்டு போனாலும். யாக்கோவே நான் ஒன்ன நம்ம கிட்ட தேவனுடைய எதிர்பார்ப்பு குறையுதுன்னா நம்ம அவ்வளோ ஹர்ட் ஆகிட்டு இருக்கிறோம். ஆண்டவரை என்கிட்ட ஆண்டவர் எதுவுமே எதிர்பார்க்கல, எதுவுமே கேட்கல அப்படின்னா. அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நீ எனக்கு பணங்களால் சுகந்த பட்டையை கொள்ளாமல் உன் பலிகளின் நினத்தினால் என்னை திருப்தியாக்காமலும், பலிகளின் நினத்தினால் என்னை திருப்தியாக்காமலும் உன் பாவங்களினால் என்னை சங்கடப்படுத்துகிறார். உன் அக்கிரமங்களினால் நாம் பலிகளால் கர்த்தரை திருப்திப்படுத்துகிறோமா, பாவத்தினால் சங்கடப்படுத்துகிறோமா? யாக்கோபே, நான் தெரிந்தெடுத்த இஸ்ரவேலே, கர்த்தரை கனம் பண்ணாதவர்களுடைய பலியையோ காணிக்கையோ கர்த்தர் கொஞ்சமும் விரும்ப மாட்டார். ஆண்டவர் சொல்வார், எனக்கு அது தேவையே கிடையாது அப்படிம்பார். துன்மார்க்கருடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பானது. துன்மார்க்கன்னா இந்த விபச்சாரம் வேசித்தனம் மட்டும் கிடையாது, மாம்ச பகை இருக்குல்ல, மாம்ச பகை, மாம்ச கிரியைகள் நம்மில் டாமினேட் பண்ணி இருக்கும் தெரியுமா?
அது எல்லாமே துன்மார்க்கத்துக்கு ஏதுவானது. பிறரை பற்றி அவதூறு பேசிவிட்டு வந்திருந்து, ஆண்டவரே தேசத்துக்கு எழுப்புதலை தாங்க, எழும்பி போயிரு. எப்பவுமே தேவனுக்கு ஏற்கும் பலிகள் என்ன தெரியுமா? நொறுங்குண்டா. இது அது ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் நமக்குள்ள இருக்குது. ஆனா போக 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 இது மிஸ் ஆகுது. நம்ம எல்லாம் நம்ம பார்வைக்கு அந்த நம்ம எல்லாம் பரிசேயனை குறை சொல்லிட்டு இருக்கிறோம். நம்ம பரிசேயனா இருந்துட்டு இருக்கிறோம்னு மறக்கிறோம். நம்ம 1 மணிக்கு ஜெபம் பண்ணாலே அதை வச்சு 1 வருஷம் ஓட்டுவோம். இல்ல, தேவனுக்கு ஏற்கும் பலிகள். பேதுரு பாத்தீங்களா, 2 வாரத்துக்கு முன்னாடி கேட்டோமே, இயேசுவை சந்தித்த ஆரம்பத்துல பாவின்னு பாதத்துல விழுறாரு. ஆனா அதே பேதுரு இயேசு வரும்போது, நீர் என்னை கழுவ கூடாது. ஆண்டவர் சிம்பிளா சொல்லிக்க, நான் கழுவலைன்னா உனக்கு என்கிட்ட பங்கு கிடையாது. அப்போதான் ஐயோ ஆண்டவரே, என் காலை மட்டும் இல்ல, மொத்தமா எப்போ தேவனுக்கு பாருங்க, நொறுங்குண்டவர்களை கர்த்தர் புறக்கணிக்கவே மாட்டார். எப்பவுமே தேவ பிரசன்னத்தில் அப்படிதான் இருக்கணும். அப்படிதான் நம்ம ஒரு ஆவிக்குரியவன் நிதானிப்பான், நிதானிக்கணும். ஆண்டவர் சமூகத்தில் ஆராதிக்க போகும்போது நம்ம பார்க்கணும், இன்னைக்கு நம்ம ஆண்டவரை திருப்திப்படுத்துறோமா, சங்கடப்படுத்துறோமா? இந்த நாள் இருக்குல்ல, நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு செலுத்துக்கிற பலி இங்க. அதுதான் ஈசாக்கை பலி செலுத்து, அவனை கொடுக்கிறான். அதனாலதான் ஈசாக்கை குறித்து பைய சாட்சி கொடுக்கிறான். தேவன் யார் தெரியுமா? என் தகப்பனாகிய ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் அப்படிங்கிறார்.